ஆடிப்பெருக்கு முடிஞ்ச பிறகு தொடர்ந்து பண்டிகை வரும். பண்டிகைக்கு உளுந்து வடை செய்யாமல் இருக்க மாட்டோம். பண்டிகைக்கு நிறைய வேலை இருக்கும். அந்த டைமில் கிரைண்டரில் மாவாட்டி வேலையை அதிகப்படுத்திக்காமல் மிக்சியில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். 1/4 படி வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுருங்க. இது முக்கியமான டிப்பு. 2 மணி நேரத்துக்கு பிறகு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிடுங்க. இப்போது மிக்சர் ஜாரில் உளுந்து சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் மொறுன்னு உளுந்து வடை பண்ணிடலாம். ஊற வச்ச உளுந்தில் பாதி உளுந்தை மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்து முதல்ல ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரே ஒரு ஐஸ் க்யூப்பும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரைப்பட்ட பிறகு திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் 2 தடவை மட்டும் நான் தண்ணியை தெளித்து அரைச்சிக்கிட்டேன். மீதி இருக்கிற மாவையும் அதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாவை மாற்றிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருக்கேன்னு. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணுற ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். மாவை நான் எப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேனோ அதே மாதிரியே நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உளுந்து வடை எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். மாவை எண்ணெய் சேர்த்து கலந்த பிறகு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அதில் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10லேருந்து 12 மிளகு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வடையில் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேருங்க. கொஞ்சம் அதிகமானாலும் உப்பு கரிச்சிடும். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி தாராளமாகவே இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் என்னடா உளுந்து வடையில் நான் கடலை மாவு சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் ஒரு தடவை எனக்காக நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு பிறகு எப்படி வந்ததுங்கிறத மட்டும் கமெண்ட்ஸில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லா பொருளையும் சேர்த்த பிறகு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் மாவு எவ்வளோ பக்குவமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வடை மாவோட பக்குவத்தை பார்க்கும்போதே வடை சூப்பராக வரும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போது வடை சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்து நல்லா சூடாகட்டும். இப்போ கையை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சைஸுக்கு வடை செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு மாவை எடுத்து கட்டை விரலால் நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் சேர்த்துருங்க. இது போலவே ஒரு வடையாக போட்டு எடுத்துக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கான டிப்ஸு. நம்ம லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு வடை மாவை எடுத்து போடுறதுனால நம்ம கையிலேருந்து ஈஸியாக வடையை போட்டுடலாம். பயப்பட தேவையில்லை. இப்போ ஒரு பக்கம் வடை வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரையும் பார்த்து திருப்பிக்கோங்க. 2 பக்கமும் வெந்து வடை கோல்டன் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். பாருங்கள் வடை எவ்வளோ மொறுன்னு சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வரப்போகிற வரலட்சுமி விரதத்துக்கு இந்த வடையை இதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்களும் செஞ்சு பார்க்கட்டும். நம்ம சேனலில் ஏற்கனவே வேறொரு மெத்தடில் எப்படி உளுந்து வடை பண்ணுறதுங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடை நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். இப்போ கூட வெளியில் மொறுன்னு உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.